இந்த ரமலானே வருக அப்படின்னு நோட்டீஸ் போடுறது, ரமலான் வரவேற்பு, இதுல எல்லாம் ரம்ஜான் வர்றது. ரம்ஜானை கரெக்டாக வரவேற்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா? நீங்கள் ஒரு டைம் டேபிள் நீங்கள் போடணும். நிசாமுல் அவுகாத்துன்னு பேர், டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர். என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் ஒரு குரான் அல்லது 3 குரான் அவங்கவுங்க சக்தி கேட்பேன், இத்தனை குரான் முடிப்பேன். நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பணத்தில் இருந்து இவ்வளவு ஏழை எளியவர்களுக்கு, உறவுல கஷ்டப்படுறவங்களுக்கு உறவுகளில் நான் கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் நான் 30 நாள் இதை செய்ய. இப்படி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு தஸ்தூர், ஒரு டைம் டேபிள், ஒரு பர்னாமிஜ் நீங்க போடுறீங்கன்னு வைங்களேன், ரமலானை நீங்கள் சரியாக வரவேற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுட்டு வருக வருகன்னு வராது, அதுல வர்றதல்ல. தயவு செய்து நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு நேரம் ரமலானுக்கு ஒதுக்குகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு தான் இந்த விழா, ரமலான் வரவேற்பு விழாங்கிறது. அதுதான் சரி. ஒன்றும் இல்லை, சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, நோன்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. சில பேர் அவங்க அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன ஃபைனோ பெனால்ட்டியோ அதை கொடுப்பாங்க. உடம்பு முடியும், அவங்களும் கூட வீட்டில் உள்ள மற்றவங்கெல்லாம் நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பாக எந்திரிப்பாங்களா இல்லையா? இந்த எந்திரிக்கிற நேரத்தில் ஒரு தஹஜ்ஜுங்கிறது மற்ற காலத்தை விட ஈஸி தானே. அது ரம்ஜான்ல 11 மாசமும் வாய்ப்பு பெரும்பாலான பேருக்கு கிடைக்காது, எந்திரிக்க மாட்டாங்க உறக்கத்துல. ரம்ஜான்ல கண்டிப்பா ஒரு எழுவார்கள் அல்லது வீட்டில நோன்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது அந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ எழுப்ப சொல்லலாமே, எந்திரிக்கலாமே. இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு நான் சகர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நியத் பண்ணலாமா? 30 தஹஜ்ஜத் இன்ஷா அல்லாஹ். 30 தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் சாப்பாட்டுக்கு போவேன். நான் எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிச்சிட்டேன், இந்த முடிவுக்கு வரணும். எந்திரிக்கிறது லேட்டா எந்திரிச்சிட்டேன், முன்னாடியே எந்திரிச்சிட்டேன், 3 மணிக்கு என்ன தஹஜ்ஜத் 8 இருக்காது. இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 3:15 3:30 ஆயிடுச்சு, 4 இருக்காது. இல்ல ரொம்ப அவசரம், இன்னும் 15 நிமிஷத்துல சாப்பிட்டாகணும், 2 இருக்காது. 2ல இருந்து 8 வரை உங்களுடைய விருப்பம். தஹஜ்ஜத்தை டைமை பொறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாட்டுக்கு வருவேன்னு ஒரு முடிவெடுத்தால் நீங்கள் ரமலானை வரவேற்று விட்டீர்கள். வரவேற்கலாமா? இன்ஷா அல்லாஹ் 30 நாள் 30 தஹஜ்ஜத். அடுத்து இஃப்தார்ல நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துருவேன், உட்காந்து துவா ஓதுவேன். துவா செய்யாமல் நோன்பு திறக்க மாட்டேன். இது ஒரு முடிவு. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? ஏதாவது ஒரு துவா, என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு ஒரு துவா, என் பெற்றோர்களை நீ கபூல் செய்யணும் ஒரு துவா, எங்க வீட்டுல இவங்களுக்கு இப்படி நீண்ட ஆரோக்கியத்தை கொடு, ஆயுளை கொடுன்னு ஒரு துவா, ஏதோ ஒரு துவா, இம்மை சார்ந்து மறுமை சார்ந்து. துவா செய்யாம இஃப்தார் செய்யக்கூடாது. சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி பேரிச்சம் பழத்தை எடுத்து அப்படி போட்டு அப்படி கஞ்சி குடிச்சிட்டு என்ன இஃப்தார்? இந்த இஃப்தார்ல துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதாபு. ஆமாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கே 6:25 இருக்கும். 20க்கே வரிசையில உட்காந்துருவார், 20க்கே குற்றாவையும் வச்சிருவான், 20க்கே அந்த பொண்டாவடையும் பக்கத்துல இருக்கும். இவர் 20ல இருந்து கடியாத்த பார்ப்பார், கஞ்சியை பார்ப்பார், வடையை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார், ஒவ்வொரு ஐட்டமா பார்ப்பார். இப்ப என்ன தெரியுமா? ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு 22 தான் ஆகும். நமக்கு என்னமோ அந்த நேரத்துல கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும். கடிகாரம் ஓட இடையில இதையும் பார்த்துக்குவார், கரெக்டாக தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார். சும்மா இருப்பாரா? அந்த கஞ்சி அப்படியே ஆடை கோத்து நிற்கும், ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார். இதெல்லாம் என்னங்கிறீங்க? ஈமான் அங்கே இழுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டா முடிக்கிறப்ப முடிச்சுட்டு குடிச்சிடலாம்ல. இதெல்லாம் பண்றது 6:22 தான் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? இருக்கிற வடையெல்லாம் பிச்சு உள்ள போடுவார். பூரா வடை போண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் 23 தான் ஆகும். 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மோதினாரு எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பான். அந்த அவர் கொண்டு வருவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? 24க்கு பொறுமை இழந்து போய் வாழைப்பழத்தையும் பிச்சு உள்ள போட்டுருவார். சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது 20க்கு வைக்கும் போது கஞ்சியா இருந்து 25க்கு பஞ்சாமிரதமா மாறிடும். இதெல்லாம் அந்த 5 நிமிஷத்துல நடக்கும். அந்த டைம்ல மோதினாரு, அங்க ஏதாவது சுவிட்ச் போடுறதுக்கு வந்திருப்பார். இந்த ஆளு சொல்லாம இன்னும் இங்க என்ன சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஆள் மேல ஒரு வேகம் வருகிறது. அவர் டைம் ஆனதானே சொல்லுவாரு. அல்லாஹ் உம்மல கசுப்து அபிகாமந்து. நான் சொல்ல வர்றது, இஃப்தார்ல துவா செய்யாமல் இஃப்தார் செய்யக்கூடாது. அது ஒன்று இமாம் அவர்கள் ஓதி எல்லாரும் ஆமீன் சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும் அல்லது தனியாக இருக்கட்டும். எப்படி சஹர் என்பது தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் செய்யறீங்களோ
அதுபோல இஃப்தார் செஞ்சுட்டு தான் துவா செய்யும். இது ரம்ஜான் குறித்து நான் சொன்னது 2 விஷயம் ஆச்சா. 3வது விஷயம் 30 நாள் தொழுகுவேங்கிறத விட 30 ஃபஜ்ர் பள்ளிவாசல்ல தொழுகுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த சத்தம் அதிகமாக கேட்கல இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபஜ்ர் ரம்ஜானுடைய ஃபஜ்ர் உண்மையாலுமே பெரிய முஜாஹதா. அது அவ்வளவு பரக்கத்துகளை கொண்டு வந்து தரும். சகர நியத்து பண்ணிட்டு ஃபஜ்ர பள்ளிவாசல்ல தொழுகிறதுங்கிறது. அடுத்து ரம்ஜான்ல நடக்கிற பெரிய தவறுகள்ல நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்ப 4வது விஷயம் என்னன்னா, அப்படியே சோகமா உட்காந்துக்குவார். என்னன்னா நோம்பு வச்சிருக்காரு, படுத்துக்கிட்டே இருப்பான். என்னன்னா ஐயோ நோம்பு வச்சிருக்காரு, அவரு இந்த கடைக்கு நோம்பு வச்சிருக்காரு, நோம்பு வச்ச பையனும் ஐயோ நோம்பு வச்சிருக்காரு. இது என்ன நோம்பு வச்சுட்டு உன்னை ரொம்ப பில்டப் கொடுக்க சொல்லி யாரும் சொல்லலை. சில பேர் தலையும் செய்ய மாட்டான், ஒரு மாதிரி பேன்னு கிடக்கிறது, பார்க்கறதுக்கே பரிதாபமா, ஐயோ பாவம் இவன் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி. யாரும் சொன்னா அப்படி தூங்கிட்டு ஐயோ நோம்பு வச்சுட்டு தூங்குறான், அவரை எழுப்பாதீங்க. என்ன நோம்பு வச்சுட்டா இப்படி சோகமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? நோம்பு வச்சுட்டா இப்படியே ரொம்ப பில்டப் காட். உங்களுக்கு நல்லா தெரியும், பத்ர் போர் ரம்ஜான்ல நடக்குது 17. நோம்பு வச்சுட்டு தான் பத்ர் நடந்தது. போருக்கு போறோங்கிறதுனால யாரும் பத்ர் அன்னைக்கு நோம்ப விடல. வாழை எடுத்துட்டு போய் வாழ்வா சாவாங்கிற களத்துல 2 சண்டை போறதுக்கு நிக்கிறவங்க எங்க? இவன் கொஞ்சம் கடைக்கு போடான, அவன் நோன்பு வச்சுட்டு படுத்திருக்காரு. என்ன நோன்பு வச்சுட்டு படுத்திருக்காரு? அதனால நோன்பு வைத்தது என்பது சோகத்தையும் இயலாமையையும் இதையெல்லாம் வெளியே காட்டுறதா இல்ல. எத்தனை விஷயம் ஆச்சுங்க, என்னமோ ஞாபகத்துல இருந்தா போதும். ரமதான்ல அடுத்து ஒரு பெரிய விஷயம் இது. எல்லா பித்னாவும் பள்ளிவாசல்ல தான் நடக்கும். எல்லா பித்னாவும் நேரம் படுத்துக்க வேண்டியது பள்ளிவாசல்ல. அது மற்ற நாளில் வரமாட்டாங்களா? வீட்டில் சாப்பாடு இல்லை, பள்ளிவாசலுக்கு அப்படி படுத்துக்க வேண்டியது. ஆண்டவனே நாயனை யாரை பற்றியாவது பேசி தலைப்பு செய்தியை போட்டு உருட்டுன்னு உருட்டி இல்லாது பொல்லாது இல்லை இருக்கிற நோம்பெல்லாம் அங்கே 10 நிமிஷத்துலேயே போயிடும். இவர் சும்மா வவுத்து நோம்பு வாய் நோம்பு வைக்காம எல்லாம் நடக்கும். ரம்ஜான்ல தான் எல்லா இஷ்யூ. இந்த ஏதாவது ஒரு பைப்புல தண்ணி வராது, ஆரம்பிச்சிருவோம். என்ன நிர்வாகம் நடக்குது இங்க, என்ன பாக்குறாங்க இங்க, என்ன தண்ணி வரல அப்படின்னு கூட 4 பேர் ரெடியா இருப்பாங்க. அதுக்கு எல்லாம் அங்கங்க இதே மாதிரி படுத்துக்கிறவங்க டப்புன்னு 4-5 பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஆமா இப்படித்தான் இருக்கு, இதெல்லாம் சரியில்லாத வேலை ஆய் உயிர் எல்லாம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அதுல தானா தண்ணி வரும். அவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு திரும்ப போயிடுவாங்க. இந்த கூடி பேசி பித்னா பண்ணி பகல் நன்மை பூரா போறது. நான் இது சம்பந்தமா நிறைய ஹதீஸ் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வயிறு மட்டும் காய போட்டு நோன்பு வைப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை. இது ஒரு ஹதீஸ். ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. உணவையும் குடிப்பையும் மட்டும் நிறுத்துபவர்களை அல்லாஹ் அப்படியெல்லாம் எந்த தேவையும் இல்லாதவன். உண்மையாலுமே இந்த நோன்பு வைக்கிறதல்ல, மற்ற மார்க்கம் தடுத்திருக்கிற காரியங்களை விட்டுத்தான் நோன்பு வைக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு நோன்புல நம்மள்கிட்ட பரவலா நடக்கக்கூடிய விஷயங்கள். லாஸ்ட் விஷயம், இபாதத்துல இருந்தா நைட்டு முழிக்கலாம். சில பேர் ரம்ஜான்ல தராவி தொழுதுட்டு ஷஹர் வரையும் உட்காந்துருவான். அல்லாஹ் அக்பர் அரட்டையா ஓடும். என்ன மாப்பிள்ளை தூங்கலையா? ரம்ஜான்ல போய் தூங்குவாங்களா? நீ வேற இல்ல. ரம்ஜான்ல திண்ணில உட்காந்து பேச சொல்லி எங்க சொன்னாங்க? சில பேர் அது என்னமோ தெரியல, சகர் வரையும் முடிச்சிருக்கணும், நல்லா அரட்டை அடிக்கணும். அவங்க நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா? அவர் இபாதத்துல இருக்காருங்க. இங்க பாருங்க, குர்ஆன் ஓதுறவங்க ரம்ஜான்ல முடிச்சிருக்கலாம், தொழுதுட்டு இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம், இபாதத்துல இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம். ஒன்னும் கிடையாது. இவரு இங்க ஒரு 10:30 மணிக்கு தராவியா முடிஞ்ச உடனே பிஸ்மில்லான்னு போய் உட்காந்தா சில பேர் நினைக்கிறாங்க நம்மளையே சொல்ற மாதிரி இருக்குதே. சில பேர்லாம் வேகமா தலையாட்டுற மாதிரி கேட்கறத பார்த்தா தெரியுது. நிறைய ஊர்ல அப்படித்தாங்க உட்காந்து விடிய பேச வேண்டியது, அப்புறம் பகல்ல தூங்கிக்க வேண்டியது. என்னன்னா ரம்ஜான்ல போய் தூங்குவாங்களா அப்படிங்கிறாங்க. இபாதத்தா இருந்தா தான் ரம்ஜான்ல முடிச்சிருக்கணும். அன்வான்டா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ரம்ஜான் முடிக்கிறது இல்லை. இதெல்லாம் பரவலா எங்க பகுதியில நான் பார்த்த தப்புகள். அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இது இந்த ரமதானில இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும். குறிப்பாக நான் துவக்கத்தில் சொன்னது போல புனித ரமதான், தஹஜ்ஜத் 30 நாளும் தொழுகிற ரமதானாக இருக்கட்டும், 30 இஃப்தாரும் துவா செய்கிறவராக இருக்கட்டும். நான் ஆரம்பத்தினுடைய பயானின் துவக்கத்தில் சொன்னது போல் நல்ல காரியத்தை முடிந்த அளவு செய்யுங்கள், தீய காரியத்தை அறவே செய்யாதீர்கள் என்கிற அந்த முடிவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் வருவோம்.